கிட்னி அனாட்டமி, சிறுநீரகங்களின் உடற்கூறியல். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். யூரினரி சிஸ்டத்தில் நம்ம உடலில் 2 சிறுநீரகங்கள் இருக்குது அப்படின்னு படிச்சிருக்கோம். அதாவது வலது பக்கம் 1, இடது பக்கம் 1, 2 சிறுநீரகங்கள் நம்ம உடம்பில் இருக்குது அப்படின்னு பார்த்துருக்கோம். இதோட முக்கியமான வேலை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இரத்தத்தை வடிகட்டுறது, இரத்தத்தில் இருக்கக்கூடிய சத்துக்களை மீண்டும் உறிஞ்சிக்கிறது. அதாவது கழிவுகளாக வெளியேற்றுவதற்கு முன்னாடி கடைசியாக ஒரு தடவை நம்ம செக் பண்ணிப்போம் இல்லையா, வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சிட்டோமா, எங்கேயாவது மீதி இருக்கா அப்படின்னு. அந்த மாதிரி நம்மளுடைய இரத்தத்தில் கழிவுகள் நீக்கம் வெளியே நடக்கும் பொழுது எப்படி பெருங்குடலும் சிறுங்குடலும் கடைசியாக மலக்குடலுக்கு தள்ளுற வரைக்கும் ஒரு இதுலேயுமே ஸ்டேஜ்லேயுமே சத்துக்களை செக் பண்ணி உடம்புக்கு தேவைப்படும் அப்படின்னா ரீஅப்சார்ப்ஷன் பண்ணி வச்சுக்கிறது இல்லையா, அதே வேலையை தான் சிறுநீரகமும் சிறுநீராக வெளியேற்றுவதற்கு முன்னாடி பல்வேறு கட்டங்களில் ரீசெக் பண்ணிக்குது. ரீசெக் பண்ணிவிட்டு இல்லை இந்த விஷயம் நம்ம உடம்புக்கு தேவை அப்படின்னு முடிவு பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக ரீஅப்சார்ப் பண்ணி வைக்கிது. இல்லை இந்த பொருள் நமக்கு தேவையில்லை அப்படின்னு முடிவு பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த அதை கழிவாக வெளியேற்றுது. அடுத்ததாக இதோட வேலைகளில் ரீஅப்சார்ப்ஷன் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உடலோட இரத்த அழுத்தத்தை சமநிலை, அதாவது அதுவும் பண்ணுது. அடுத்தது உடம்பில் இருக்கக்கூடிய நீரோட அளவு, அதை ஆஸ்மோலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நீரோட அளவை மெயின்டைன் பண்ணுது. அதுக்கு அதாவது இரத்த அழுத்தத்தையும் இரத்தத்தோட அடர்த்தியையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நீரோட அளவை சரி பண்ணுறதுக்கும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் அண்ட் உடலோட ஹோமியோஸ்டாசிஸ்னு சொல்லக்கூடிய உடலோட சமநிலையை மெயின்டைன் பண்ணுறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் அமிலம் காரம் அப்படிங்கிற பொருட்களோட அளவை உடம்பில் சமநிலைப்படுத்துறதுக்குமான பல்வேறு வேலைகளை இந்த சிறுநீரகம் செய்யுது. இந்த எல்லா வேலைகளையும் நமக்கு செய்யக்கூடிய அந்த சிறுநீரகம் எந்த வடிவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரை விதைன்னு சொல்லுவோம், பீன்ஸ் அப்படிங்கிற வடிவத்தில் அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கையை மடிக்கும்போது அந்த முஷ்டியோட அளவில் தான், அதை விட சிறியதாக தான் எல்லாருக்குமே சிறுநீரகங்கள் கண்டிப்பாக இருக்கும். இந்த சிறுநீரகங்கள் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வயிற்றுக்குழின்னு சொல்லக்கூடிய அப்டமன் கேவிட்டி அப்படிங்கிற ஏரியாவில் இந்த சிறுநீரகங்கள் அமைஞ்சிருக்கு. இந்த 2 சிறுநீரகங்களும் யூரிட்டர் அப்படிங்கிற அந்த சிறுநீரை வெளியேற்றக்கூடிய குழாய்கள் மூலமாக சிறுநீர் பையோட இணைக்கப்பட்டிருக்கு. அந்த சிறுநீர் பையில் இருந்து சிறுநீரை வெளியேற்றக்கூடிய ஒரு துளை இருக்குது. அந்த துளைக்கு முன்னாடியும் பின்னாடியும் 2 சுருக்கு தசைகள், ஸ்பிங்க்டர்ஸ்னு சொல்லுவோம். அந்த துளையோட ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங், அதாவது எப்போ நமக்கு சிறுநீர் வெளியேறணுமோ அப்போ வெளியேற்றுவதற்கு துளை ஓப்பன் ஆகும். எப்போ நமக்கு சிறுநீர் வெளியேற்றக்கூடாது, நம்ம தேங்கி இருக்கணும் நினைக்கிறோமோ, நம்ம மூளையோட சமிக்ஞைகள் கிடைக்குதோ அப்போ அந்த துளைகள் மூடி இருக்கும். ஸோ இந்த மாதிரி அத்தனை உறுப்புகளும் இணைந்தது தான் சிறுநீர் அமைப்பு, யூரினேஷன் சிஸ்டம் ஆர் யூரினரி சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி இந்த சிறுநீர் எப்படி உருவாகுது அப்படின்னும் பார்த்தோம். அந்த உருவாக்கத்தில் மிக முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியது தான் இந்த சிறுநீரகங்கள். சிறுநீரகங்களுடைய பல பணிகள் இப்போ மறுபடியும் ஒரு ரீகேப் மாதிரி பார்க்கலாம். அதாவது சிறுநீர் உருவாக்குதல், கழிவு நீக்கம் அப்படிங்கலாம். அந்த விஷயத்தில் என்னென்ன பண்ணுது அப்படின்னா ஃபில்ட்ரேஷன், வடிகட்டுதல் ஒரு முக்கியமான வேலையாக இருக்குது. ரீஅப்சார்ப்ஷன் ஒரு முக்கியமான வேலையாக இருக்குது. உடலோட சமநிலையை பாதுகாக்குது. உடலில் இருக்கக்கூடிய நீர் வெளியேறக்கூடிய அளவு, இன்றைக்கி நம்ம உடம்புல நிறைய நீர் இருக்குது, ஹைட்ரேட்டடாக இருப்போம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சூழ்நிலைகளில் நீரை வெளியேற்றும். இல்லை நம்ம உடம்புக்கு இன்னும் நீர் தேவைப்படுது அப்படிங்கிற சூழ்நிலைகளில் நீரை தேக்க வைக்கும். இந்த மாதிரி பல்வேறு பணிகளை செய்யக்கூடிய இந்த சிறுநீரகத்துடைய அடுத்தடுத்த வேலைகள் என்ன, எப்படி அந்த வேலை செய்யுது, அதனுடைய அமைப்பு என்ன, அதை சுற்றி அமைந்திருக்கிற உள்ளுறுப்புகள் என்ன, எல்லாத்தையும் நம்ம விரிவாக பார்க்கலாம்.
இந்த படத்தில் நீங்கள் பார்க்கும்போது யூரினரி சிஸ்டம் அப்படிங்கிறத அழகாக கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்த போல் சிறுநீரகங்கள் 2 பக்கம் இருக்குது, இடதுலையும் வலதுலேயும் இருக்குது. அதை தொடர்ந்து அதை கனெக்டட் பண்ணி 2 டியூப் இருக்குது. ஒரு சிறுநீரகத்திலிருந்தும் வெளியேறக்கூடிய சிறுநீரை சேகரிக்க, அதாவது அதை கடத்தக்கூடிய சிறுநீர் குழாய்கள் யூரிட்டர்ஸ் இருக்குது. இறுதியாக கிண்ணம் மாதிரி இருக்கக்கூடிய பிளாடரில் சேவ் ஆகுது. பிளாடர்லேருந்து யூரித்ரா வழியாக வெளியேறுது. ஸோ இந்த அமைப்புகள் அனைத்தும் இணைந்தது தான் உங்களுக்கு சிறுநீரக அமைப்பு, அதாவது யூரினரி சிஸ்டம். ஸோ இப்போ சிறுநீரகம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம், வயிற்றுக்குழியில் அப்படின்னு பார்த்தோம். வயிற்றுக்குழியில் நம்ம உடலோட பின்பகுதியில் அமைஞ்சிருக்கு. முன்பகுதியில் நமக்கு ஏற்கனவே தெரியும், நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம்ஸ், அதாவது ஜீரண மண்டலம் சார்ந்த உறுப்புகள் எல்லாமே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம். இந்த ஜீரண மண்டலத்தோட உறுப்புகளில் இரைப்பை, மண்ணீரலோட ஒரு பாகம், கணையத்தோட வால், அப்புறம் சிறுகுடல், பெருங்குடலோட சில பாகங்கள், இது எல்லாமே 2 சிறுநீரகத்தோடையும் தொடர்பில் இருக்கக்கூடியதாக முன்பகுதியில் அமைஞ்சிருக்கு. பின்பகுதியில் நீங்கள் பார்க்கும்போது கல்லீரலுக்கு பின்னாடியும், அதே மாதிரி நம்மளுடைய அந்த மார்பெலும்புகளுக்கு, ஸ்பைனல் கார்டுன்னு சொல்லக்கூடிய அந்த முதுகெலும்புக்கு ஒட்டியும் இந்த சிறுநீரகம் அமைஞ்சிருக்கு. இதோட முக்கியமான பணி, நம்ம கழிவுகள் வெளியேற்றம் அப்படின்னு பார்க்கும்போது யூரியா மாதிரியான கழிவுப் பொருட்களை சிறுநீரகம் இரத்தத்தில் இருந்து பிரித்து நீரோடு சேர்த்து சிறுநீராக வெளியேற்ற உதவக்கூடிய ஒரு உறுப்பு அப்படின்னு பார்த்தோம். இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம், வயிற்றோட பின் பகுதியில் அமைஞ்சிருக்கு. முள்ளந்தண்டோட 2 பக்கங்களிலும் அமைந்திருக்கு. பக்கத்துக்கு ஒன்றா அமைஞ்சிருக்கு. வலது பக்கம் 1, இடது பக்கம் 1. இதில் வலது பக்க சிறுநீரகம் சற்று கீழே இருக்கிற மாதிரியும், இடது பக்க சிறுநீரகம் அதை விட சற்று மேலே இருக்கிற மாதிரியுமான ஒரு அமைப்பு இருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்முடைய உடலில் வலது பக்கத்தில் கல்லீரல் அமைஞ்சிருக்கிறதால அதற்கு இடம் கொடுத்து அந்த இடத்துக்கு ஏத்தாப்பில் கொஞ்சம் கீழே இறங்கின மாதிரியான ஒரு அமைப்பில் வலது பக்க சிறுநீரகம் அமைஞ்சிருக்கும். இடது பக்கத்தில் மண்ணீரலுக்கு பக்கத்தில் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இரைப்பை இருக்கும். அடுத்தது கணையத்தோட வால் பகுதியும் இந்த சிறுநீரகத்தை சேர்ந்த மாதிரி இருக்கும். இப்படி அமைஞ்சிருக்கிற இந்த 2 சிறுநீரகத்துக்கு தலைக்கு மேலேயும் தொப்பி மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்ரீனல் சுரப்பிகள், அன்னீரக சுரப்பி அப்படின்னு சொல்லலாம், நம்ம தொப்பி சுரப்பி அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான அமைப்புகளும் சிறுநீரகத்தோட செயல்பாடுகளில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. சிறுநீரகத்தோட அனாட்டமியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சிக்கும் போது அட்ரீனல் சுரப்பிகள் சார்ந்தும் படிக்கலாம். இந்த படத்தில் நீங்கள் பார்க்கும்போது சிறுநீரகம் எங்கே அமைஞ்சிருக்கு, அது தொடர்ந்து என்னென்ன உறுப்புகளோட தொடர்பில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு விரிவாக காட்டுறாங்க. பார்த்த மாதிரி இடது வலது சிறுநீரகத்தோட நம்மளுடைய ஜீரண சக்தி சார்ந்த உறுப்புகளும் இங்கே அமைஞ்சிருக்கு. ஸோ ஆன்டீரியர்லி அப்படின்னா முன்பக்கமாக நம்ம பார்க்கும்போது இடது கிட்னியை, அதாவது இடது பக்கம் சிறுநீரகத்தோட என்னென்ன தொடர்பில் இருக்குதுன்னு பார்த்தோம். இரைப்பை மேல் பக்கமாக இருக்குது, டெயில் ஆஃப் பான்க்ரியாஸ் அண்ட் ஸ்ப்ளீனிக் வெசல்ஸ், அதாவது சிறுநீரகத்தோட மத்திய பகுதியில் கணையத்தோட வால் பகுதியும், மண்ணீரலுக்கான இரத்த நாளங்களும் போகுது. அடுத்தது சிறுகுடலுக்கான சில பகுதிகளும் பெருங்குடலோட இடது பக்கத்துக்கான பகுதியும் அங்கே இணைஞ்சிருக்கு. அடுத்ததாக வலது பக்க சிறுநீரகத்தை நீங்கள் பார்க்கும்போது இது கல்லீரலோட வலது பக்க லோப் மேல் பக்கமாக அமைஞ்சிருக்கு. உள்பக்கமாக நீங்கள் பார்க்கும்போது வலது பக்கத்துக்கான சிறுகுடலுக்கான அமைப்புகள் சிறுநீரகத்தோட தொடர்பில் இருக்குது. அதே மாதிரி பெருங்குடலுக்கான அமைப்புகளும் சிறுநீரகத்தோட தொடர்பில் இருக்குது. இந்த படத்தில் நீங்கள் பார்க்கும்போது புரியும். அதே மாதிரி இவை மார்பு கூட்டுக்கு உள்ளதாக அமைஞ்சிருக்கு, அதாவது பின்பக்கமாக இடுப்பு பகுதியில் அமைஞ்சிருக்கு.
அதை உங்களால் தெளிவாக பார்க்க முடியும். அடுத்த பகுதியிலும் நீங்கள் பார்க்கும்போது படத்துலையும் அழகாக அதை வந்து காட்டியிருக்காங்க. அடுத்ததாக இந்த படத்தில் என்ன காட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு சிறுநீரகத்துக்கு ரத்தம் செலுத்தக்கூடிய குழாய்கள் என்னென்ன மாதிரி குழாய்களில் போகுது அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அதில் அப்டமன் அயோட்டா அப்படிங்கிறது வயிற்றுக்கான ரத்தத்தை கொடுக்கக்கூடிய பெருநாடி. அதுக்கு பக்கத்தில் ரைட் ரீனல் ஆர்ட்ரி, லெஃப்ட் ரீனல் ஆர்ட்ரி, ரைட் ரீனல் வெயின், லெஃப்ட் ரீனல் வெயின், ரைட் யூரிட்டர், லெஃப்ட் யூரிட்டர், இன்டீரியர் வீனகேவா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு உறுப்புக்குமே வந்து உங்களுக்கு ரத்தத்தை உள்ளே செலுத்தக்கூடிய ஆர்டரிஸுங்கிற இரத்த குழாய்கள் இருக்கும். அந்த உறுப்புக்குள்ளே அந்த ரத்தத்துக்கான பணி முடிஞ்சதும் அந்த ரத்தத்தை அசுத்த ரத்தம்னு சொல்லலாம், இல்லை கழிவுகள் கொண்ட ரத்தம்னு நம்ம சொல்லலாம், ஆக்சிஜன் இல்லாத ரத்தம்னு சொல்லலாம். அந்த மாதிரி ரத்தத்தை மறுபடியும் இருதயத்துக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய வேலையை வந்து இந்த வெயின்ஸ் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் செய்யுது. ஸோ ரத்தத்தை உள்ளே கொடுக்கறதுக்கு ஒரு டியூப் இருக்குது, வெளியே எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு டியூப் இருக்குது. அப்புறமா சிறுநீரை கடத்தக்கூடிய ஒரு டியூபாக என்னவா இருக்குது, யூரிட்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இங்கே நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ரீனல் அப்படின்னு ஒரு விஷயம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது உங்களுக்கு சிறுநீரகத்தை ஆங்கில மருத்துவத்தில் குறிக்கக்கூடிய சொல்லாக வந்து ரீனல் அப்படிங்கிறத பயன்படுத்துவாங்க. நவீன மருத்துவத்தில் நெஃப்ராலஜி அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த சிறுநீரகத்தை சார்ந்த சில தொந்தரவுகளை குறிக்கக்கூடியதாக தான் அமைஞ்சிருக்கும். ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, நெஃப்ரான்ஸ் அப்படிங்கிறது தான் சிறுநீரகத்தில் செயல்பாட்டு அலகு. அதாவது சிறுநீரகம் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த பல்வேறு நெஃப்ரான்கள், அதாவது லட்சக்கணக்கான நெஃப்ரான்கள் மற்றும் இரத்த குழாய்கள் இதெல்லாம் இணைந்த ஒரு கூட்டு அமைப்பு தான் சிறுநீரகம் அப்படிங்கிறது. இங்கே அந்த சிறுநீரை பிரிக்கக்கூடிய, சிறுநீரகத்தோட வேலையை செயலில் செய்யக்கூடிய ஒரு குட்டி யூனிட் தான் வந்துட்டு நெஃப்ரான், அதாவது சிறுநீர் கலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம உடலில் தோராயமாக 1 மில்லியன், அதாவது சுமார் 10 லட்சத்தில் இருந்து உங்களுக்கு 20 லட்சம் வரைக்கும், 1லேருந்து 2 மில்லியன் வரைக்கும் நெஃப்ரான்கள் வந்து ஒரு மனித சிறுநீரகத்திலையும் இருக்குது. அதாவது வலது சிறுநீரகத்திலையும் இடது சிறுநீரகத்திலையும் உங்களுக்கு தனித்தனியாக லட்சக்கணக்கான நெஃப்ரான்கள் இருக்குது. அவை தான் சிறுநீரகத்தின் பணிகளான வடிகட்டுதல், அப்புறம் ரீஅப்சார்ப்ஷன், அப்புறம் சமநிலையை மேம்படுத்துதல் அப்படின்னு எல்லா விதமான வேலைகளுக்கும் உதவுது. இப்போது ஏன் இதை படிக்கிறோம் அப்படின்னா, இந்த நெஃப்ரான்கள் தான் உங்களுக்கு எல்லா வேலைகளுக்கும் உதவியாக இருக்கக்கூடிய அழகாக இருக்குது. ஸோ பின்னாடி ஒரு இதுவாக நம்ம பார்க்கும்போது இந்த நெஃப்ரான்ஸோட பங்கு என்ன, அதனோட அமைப்பு என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம விரிவாகவே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஏற்கனவே சிறுநீரகம் வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம். அதை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்த்துட்டு, சிறுநீரகத்தோட ஒட்டுமொத்த அமைப்பை பார்த்துட்டு, அதுக்கப்புறமா நெஃப்ரான்கள் எப்படி பண்ணுது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ சிறுநீரக உடற்கூற்றியல், அதாவது சிறுநீரகத்தோட அனாட்டமி எங்கே அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத படத்தின் மூலமாக நம்ம தெளிவாகவே பார்க்கலாம். ஸோ மனிதர்களில் 2 சிறுநீரகங்கள் இருக்குதுன்னு பார்த்தோம். வயிற்றுக்குழியில், அதாவது அப்டமன் கேவிட்டியில் உடலோட பின்பக்கத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அமைஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, வயிற்றுக்குழியில் இருக்கிற உறுப்புகள் எல்லாமே பெரிட்டோனியம் அப்படிங்கிற ஒரு உறைக்குள்ளே தான் அமைஞ்சிருக்கும். அதாவது பெரிட்டோனியம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பேகு. அதுக்கு இப்போ நம்ம ஒரு ரெஃப்ரிஜிரேட்டரில் காயெல்லாம் போட்டு வைப்போம், இல்லை ஒரு மளிகை சாமான் நம்ம வாங்கிட்டு வரும்போது ஒரு பெரிய அட்டைப்பெட்டியில் நமக்கு தேவையான பொருட்களை எல்லாம் சின்ன சின்ன கவரில் போட்டு வைப்போம்ல, அந்த மாதிரி அப்டமன் பகுதியில் இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாமே ஒரு பேக்கேஜ் மாதிரி அடுக்கப்பட்டு, அந்த ஒரு உறுப்பும் ஒரு தனித்தனி கவரில் அதுக்குன்னு ஒரு கேப்சூல் கவர் இருக்கும். அந்த அத்தனை கவர் போட்ட உறுப்புகளுமே ஒரு பெரிய பேக்கில் போட்ட மாதிரி இருக்கும். அப்படி போடக்கூடிய ஒரு பெரிய பேக் தான் பெரிட்டோனியம் அப்படிங்கக்கூடிய ஒரு பெரிய உறை நம்மளுடைய வயிற்று பகுதியில் அமைஞ்சிருக்கு. அந்த உறையோட பின்பகுதியில், உறைக்கு வெளியே அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அந்த உறைக்கு, பெரிட்டோனியம் உறைக்குள்ளே உங்களுக்கு இந்த இரைப்பை, கல்லீரல், மண்ணீரல், பெருங்குடல், சிறுகுடல் இந்த மாதிரி உறுப்புகளெல்லாம் அமைஞ்சிருக்குன்னா, அந்த உறையோட பின்பகுதியில் ரெட்ரோ பெரிட்டேனியல் ஏரியா அப்படின்னு சொல்லக்கூடிய
இடத்துல தான் வந்து இந்த சிறுநீரகம் அமைஞ்சிருக்கு. அதாவது டைஜஸ்டிவ் சிஸ்டம் சார்ந்த உறுப்புகள் முன்பகுதியிலையும் சிறுநீரகங்கள் வந்து பின்பகுதியும் நம்மளுடைய ஸ்பைனல் கார்டை ஒட்டின மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ பின்பகுதியில் நம்ம பார்க்கும்போது அதாவது உங்களுக்கு வலது பக்கம் வந்து கல்லீரலுக்காக வலது சிறுநீரகம் வந்து கொஞ்சம் இறங்கி இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 11வது மற்றும் 12வது அந்த மார்பெலும்புகள் T12 T11 T12னு சொல்லக்கூடிய அந்த எலும்புகளில் ஆரம்பித்து கீழே L3 அதாவது லம்பார் எலும்பு வரைக்குமே உங்களுக்கு அதாவது முள்ளந்தண்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்பைனல் கார்டில் அந்த லம்பார் எலும்பு வரைக்குமே சிறுநீரகம் நீண்டிருக்கும். இதே நீங்கள் வந்து இடது பக்கம் சிறுநீரகத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் மேலே ஏறி கிட்டத்தட்ட T11 எலும்புலேருந்தே மார்பெலும்புலேருந்தே ஆரம்பித்து லம்பாரோட 2வது 3வது எலும்பு வரைக்குமே அமைஞ்சிருக்கு. அதோட பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். வலது சிறுநீரகத்தை விட இடது சிறுநீரகம் சற்று மேலேறிய மாதிரி இருக்கும். இது நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்ததாக முன்பக்கமாக நம்ம பார்க்கும்போது அந்த சிறுநீரகமானது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா வலது சிறுநீரகம் வந்து டயஃப்ரம் அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் கீழே அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி கல்லீரலுக்கு பின்புறமாக அமைஞ்சிருக்கு. இடது சிறுநீரகம் வந்து டயஃப்ரம்க்கு கொஞ்சம் கீழேயும் மண்ணீரலுக்கு பின்புறமாகவும் அமைஞ்சிருக்கு. ஒவ்வொரு சிறுநீரகத்துக்கு மேலேயும் அதை ஒட்டின மாதிரியே அந்நீரக சுரப்பி அதாவது அட்ரீனல் சுரப்பிகள் காணப்படும். சிறுநீரகத்தோட மேற்புறமானது ஒரு பகுதி வந்து 11ஆம் மற்றும் 12ஆம் விலா எலும்புகளால் பாதுகாக்கப்பட்டிருக்கு. முழு சிறுநீரகங்களும் அந்நீரக சுரப்பிகளும் இரு கொழுப்பு படைகளால் சூழப்பட்டிருக்கும். அப்படின்னா இப்போ எப்படி நம்ம பெரிகார்டியம்ங்கிறது ஒரு பெரிய பேகு, அதுக்குள்ளே குட்டி குட்டி பேக்கில் நமக்கு தேவையான பொருட்களை போட்டு ஒன்றோட ஒன்று உரசாமல் ஒன்றோட ஒன்று கலந்துடாமல் அதன் பணிகள் பாதிக்கப்படாமல் பாதுகாக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோம். அதே மாதிரி தான் இந்த சிறுநீரகங்களும் இரண்டுமே சேர்த்து ஒரு பேகு மாதிரி கொழுப்பு படலங்களால் மூடப்பட்டிருக்கும். அடுத்ததாக ஒவ்வொரு சிறுநீரகத்துக்கும் அதுவும் தனியாக ஒரு உள்ள குட்டி குட்டி பேகை போட்ட மாதிரி தான் போட்டிருக்கும். ஸோ ஒரு வளர்ந்த மனிதனுக்குள்ளே இருக்கிற சிறுநீரகம் வந்து ஆணுக்கு 120லேருந்து 170 கிராம் அளவு எடையிலையும் பெண்ணுக்கு 115லேருந்து 155 கிராம் எடையிலையும் இருக்கும். அதே போல் இடது சிறுநீரகமானது வலது சிறுநீரகத்தை விட அளவு சிறிது பெரியதாக இருக்கும். இது வந்து நம்ம ஏற்கனவே நுரையீரலில் பார்த்தோம் இல்லையா? இருதயத்துக்கு இடம் கொடுத்து இடது நுரையீரல் கொஞ்சம் அளவில் சிறியதாகவும் வலது நுரையீரல் அளவில் பெரியதாகவும் இருக்குன்னு பார்த்தோம். அதே மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் இங்கே வந்துட்டு கல்லீரலோட அமைப்பால் கல்லீரல் பெரிய உறுப்பாக அமைஞ்சிருக்கிறதால அதுக்காக வலது சிறுநீரகம் வந்து சற்று சிறியதாகவும் இடது பக்க சிறுநீரகம் வந்து சற்று பெரியதாகவும் அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக சிறுநீரகத்தோட அமைப்பு. அதாவது இந்த சிறுநீரகம் வந்து கிட்டத்தட்ட 11லிருந்து 14 சென்டிமீட்டர் வரை நீளம் கொண்டதாக அமைஞ்சிருக்கு. 8 சென்டிமீட்டர் அகலமானதாக அமைஞ்சிருக்கு. 4 சென்டிமீட்டர் தடிமனானதாக அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக சிறுநீரகம் வந்து இரு பகுதிகளால் ஆன ஒரு உறுப்பாகும். சிறுநீரகத்தோட மேற்புறத்தில் சிறுநீரக மேற்பட்டை அதாவது ரீனல் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கார்டெக்ஸ் அப்படின்னா வெளிப்பகுதி அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்ததாக அதற்கு உள்ள வந்து சிறுநீரக மைய விழயம் அதாவது ரீனல் மெடுல்லா. மெடுல்லா அப்படின்னா மையப்பகுதி, மத்திய பகுதி, மிடில் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எந்த உறுப்புலையுமே நீங்கள் பார்க்கும்போது பொதுவாக கார்டெக்ஸ் அப்படின்ற ஒரு பகுதி இருக்கும், மெடுல்லா அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கும். நீங்கள் மூளையில் பற்றி படிக்கும் பொழுதும் நீங்கள் வந்து கார்டெக்ஸ் மெடுல்லாலாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ சிறுநீரகத்தில் வெளிப்பகுதியில் அமைஞ்சிருக்கிறது வந்து ரீனல் கார்டெக்ஸ், நடுவில் அமைஞ்சிருக்கிறது உள்பகுதியில் அமைஞ்சிருக்கிறது ரீனல் மெடுல்லா. இது ரெண்டும் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் ரீனல்னு சொல்கிறோம்? நம்ம வந்து ஏற்கனவே படிச்சிட்டோம். சிறுநீரகத்தை பற்றி மென்ஷன் பண்ணும்போது எல்லா இடத்துலையும் ரீனல் சார்ந்து ஒரு நோய்க்குறிகளை சொல்கிறாங்க, ஒரு தொந்தரவுகளை சொல்கிறாங்க,
ஒரு வேலையை சொல்கிறாங்க அப்படின்னா ரீனல் அப்படிங்கிற பேரை பயன்படுத்தி இருந்தாலே அது சிறுநீரகம் சார்ந்தது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நெஃப்ராலஜிஸ்ட், நெஃப்ரோ அப்படிங்கிற அந்த அடைமொழியும் சேர்ந்து வந்துச்சுன்னா அதுவும் சிறுநீரகத்தின் செயல்பாடுகள் சார்ந்த தொந்தரவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்ததாக சிறுநீரகத்தின் கட்டமைப்பு. சிறுநீரகம் சிவப்பு பழுப்பு கலந்த நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு. அவை முதுகெலும்பின் நடுவரிசையில் இருபுறமும் பின்புற வயிற்று சுவரில் பெரிட்டோனியத்தில் பின்னால் அமைந்திருக்கிறது. இவை பெருமளவில் கோஸ்டல் விளிம்பு விளிம்பு கூட கீழ்ப்பகுதியில் காணப்படுகிறது. கல்லீரலோட வலது மடலின் பெரிய அளவு காரணமாக வலது சிறுநீரகம் இடதுபுறத்தை விட சற்று குறைவாக அமைஞ்சிருக்குன்றத பார்த்தோம். வலது சிறுநீரகத்தோட மேல் எல்லை 11வது இன்டர்கோஸ்டல் ஸ்பேஸ் மட்டத்திலையும், இடது சிறுநீரகம் 11வது விலா எலும்போட மட்டத்திலையும் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்தோம். உதரவிதானத்தோட சுருக்கத்தோட சிறுநீரகம் 2.5 சென்டிமீட்டர் வரை கீழ் நோக்கி நகர்ந்து மீண்டும் மேலேறுகிறது. பக்கவாட்டு எல்லைகள் குவிந்ததாக இருந்தாலும் அதே சமயம் இடைப்பட்ட எல்லையில் இரு முனைகள்லையும் குவிந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதோட நடுப்பகுதி ஹைலம் அப்படிங்கிற செங்குத்து பிளவை காட்டுகிறது. ஸோ சிறுநீரகம் உங்களுக்கு ஹைலம், அதாவது சிறுநீரகத்தோட ஹைலம் அப்படிங்கிறது சைனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய குழிக்குள்ளே நீண்டு அமைஞ்சிருக்கு. ஹைலம் சிறுநீரக அமைப்பு சிறுநீரக தமனியோட இரண்டு கிளைகள், சிறுநீர் குழாய் மற்றும் சிறுநீரக தமனியோட 3வது கிளையை முன்னோக்கி அனுப்புகிறது. அதாவது என்ன படித்தோம், நம்ம ஏற்கனவே சிறுநீரகம் எங்கே அமைஞ்சிருக்குங்கிறத பார்த்தோம். அதை தான் இங்கே மீண்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஹைலம் அப்படிங்கிறது ஒரு உறுப்புலையுமே அந்த இரத்த குழாய்களுக்கு ஒரு வீட்டுக்கான வாசல் இருக்கும் இல்லையா, ஒரு வீட்டுக்குமே உங்களுக்கு பவர் சப்ளைக்கு ஒரு என்ட்ரி கொடுத்துருப்பாங்க, வாட்டர் கனெக்ஷன்ஸ்க்கு ஒரு என்ட்ரி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு உறுப்புலையும் நம்மளுடைய அந்த உறுப்புக்கு தேவையான இரத்த ஓட்டமாகட்டும், நிணநீராகட்டும், நரம்பு மண்டலங்களாகட்டும் எல்லாமே இணைஞ்சு உள்ளே போகக்கூடிய, ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ஒரு உறுப்புமே ஒரு பேகு மாதிரி கொழுப்பு படலத்துக்கு உள்ள ஒரு உரைக்குள்ளே தான் பாதுகாப்பாக இருக்குன்னு. அந்த உரைக்குள்ளே உள்ளே போகக்கூடிய விஷயங்களாக இருக்கு இல்லையா, அந்த உள் நுழையக்கூடிய இடத்த தான் ஹைலம்னு சொல்லுவோம். இதன் வழியாகத்தான் அந்த உறுப்புக்கு போக வேண்டிய இரத்த குழாய்களாகட்டும், உங்களுக்கு நிணநீராகட்டும், நீர் குழாய்களாகட்டும், நரம்புகளாகட்டும் உள்ளே போயிட்டு வெளியே வரும். இப்போது அடுத்ததாக ரீனல் ஸ்ட்ரக்சர், அதாவது அந்த சிறுநீரகத்தோட அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது என்ன படித்தோம், சிறுநீரகத்துக்குள்ளே வெளிப்பக்கம் கார்டெக்ஸ் அப்படிங்கிற அமைப்பு அமைஞ்சிருக்கு. வெளிப்பகுதிக்கு ரீனல் கார்டெக்ஸ்னு பேர். மத்தியில் இருக்கக்கூடிய நடுப்பகுதிக்கு ரீனல் மெடுல்லா அப்படிங்கிறது பேருன்னு படித்தோம் இல்லையா. அது என்னென்ன வச்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஈச் கிட்னி ஹேஸ் அன் அவுட்டர் கார்டெக்ஸ் அண்ட் அன் இன்னர் மெடுல்லா. இந்த மெடுல்லாக்குள்ள 12 சிறுநீரக பிரமிடுகள் இருக்குது. அதாவது முக்கோண வடிவில் அந்த அமைப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கும். 12 சிறு சிறு அமைப்புகள் மெடுல்லாக்குள்ளே அமைஞ்சிருக்கு. அந்த அமைப்புகளுக்கு ரீனல் பிரமிட்ஸ் அப்படின்னு பேர். ஸோ ஒவ்வொரு பிரமிடுக்குள்ளேயும் உங்களுக்கு அங்கே இருந்து டைரெக்டாக சிறுநீரகத்தோட கார்டெக்ஸ் பகுதிக்கு, அதாவது வெளிப்பகுதி புறணின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியை நோக்கி உங்களுக்கு அமைப்பு வெளிப்படுது. இந்த முக்கோண அமைப்புங்கிறது உங்களுக்கு உள்பகுதியிலிருந்து வெளிப்பகுதி வரைக்கும் விரியுது. அதனுடைய உச்சி உங்களுக்கு ரீனல் பாப்பிலா, அப்பெக்ஸ் அப்படிங்கிற பகுதி ரீனல் பாப்பிலா அப்படின்னு சொல்லப்படுது. இப்போது ஒரு பிரமிடுமே மெடுல்லா பகுதியில் ஆரம்பித்து உங்களுக்கு கார்டெக்ஸ் பகுதி வரைக்கும் நீண்டிருக்குன்னு பார்த்தோம். அதே மாதிரி கார்டெக்ஸ் பகுதியானது இந்த ஒரு பிரமிடுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பகுதிகள் வரை நீண்டு அமைஞ்சிருக்கு. அப்போ ஒன்றுக்கொன்று ஓவர்லாப்பிங் லேயர் மாதிரி ஒன்றுக்கொன்று அட்ஜஸ்ட் பண்ணி இருக்குது. அப்படி உள்ள விரிவடைக்கக்கூடிய கார்டெக்ஸோட பகுதி இருக்கு இல்லையா, அதாவது மெடுல்லா வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடிய அந்த கார்டெக்ஸ் பகுதிகளுக்கு பேர் என்ன அப்படின்னா காலம்ஸ், அதாவது ரீனல் காலம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க.
அதே மாதிரி இந்த பிரமிடுகள் வந்து உங்களுக்கு மெடுல்லால இருந்து கார்டெக்ஸ்க்கு வழியாக உள்ளே போகுது இல்லையா, அங்கே விரியும் போது நீங்கள் மேலிருந்து பார்த்தா வரி வரியான ஒரு அமைப்பு கொடுக்குது. இந்த அமைப்புக்கு மெடுல்லாரி ரேஸ், அதாவது மெடுல்லரி கதிர்கள் அப்படிங்கிற கோடுகள் அப்படிங்கிறது தான் அதுக்கான பேர். அடுத்ததாக ஹைலம் அப்படிங்கிற பகுதியில் வந்து உள்ளே நுழையக்கூடிய அந்த சிறுநீரக சைனஸ் அப்படிங்கிற பகுதியில் நுழையக்கூடிய அந்த இரத்த நாளங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சிறுநீரகத்தோட மேல் விரிவாக்கப்பட்ட முனை இருக்குது. அதாவது உங்களுக்கு ரீனல் பெல்விஸ் அப்படிங்கக்கூடிய இடம். அடுத்ததாக உங்களுக்கு அந்த யூரிட்டர் அப்படிங்கிற சிறுநீரக குழாயோட அந்த பகுதியும் அங்கே தான் அமைஞ்சிருக்கு. அதே போல் சிறுநீரகத்துக்கு ரத்தம் செலுத்தக்கூடிய ரீனல் வெயின்ஸ் அண்ட் ரீனல் ஆர்டரிஸும் அந்த ஹைலம் பகுதியில் தான் அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக ரீனல் பெல்விஸ் அப்படிங்கக்கூடிய அந்த இடம் வந்து மேலும் 2 பிரிவாக பிரியுது. அது வந்து மேஜர் கேலிசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கேலிக்ஸ் அப்படிங்கிறது அந்த உள்ளே இருக்கக்கூடிய பகுதி, அதாவது அந்த யூரிட்டர், அந்த சிறுநீரை வெளியேற்றக்கூடிய அந்த கழிவுகளை கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த இடம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து கேலிக்ஸ் அப்படின்னு பேர். இதை நம்ம பல கேலிக்ஸ் இணைந்தது அப்படின்னு சொல்லும்போது கேலிசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவை 2 அல்லது 3 கேலிசஸாக பிரியுது. அந்த ஒரு கேலிஸுமே மேலும் வந்து 2-3 பிரிவுகளாக சிறு கிளைகளாக பிரியும் போது அவற்றை மைனர் கேலிசஸ் அப்படின்னும் சொல்லுவோம். இப்போது சிறுநீரகத்துக்கான இரத்த ஓட்டத்தை கொடுக்கக்கூடியவை என்னென்ன அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். சிறுநீரகத்துக்கு சிறுநீரக தமனிகள் அல்லது சிறுநீரக நாடிகள் மூலம் இரத்தம் வழங்கப்படுகிறது. அதாவது ஆர்டரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரீனல் ஆர்டரிஸ் மூலமாக சிறுநீரகத்துக்கு உள்ள இரத்தம் வருது. அதாவது நம்ம உடம்பு வந்து ஜீரண மண்டலம் ஜீரணம் பண்ணிவிட்டு அனுப்பக்கூடிய அந்த வேலை நடக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு எல்லாமே கலந்துருக்கும். அந்த இரத்தம் வந்து உங்களுக்கு, அதாவது இருதயத்திலேருந்து வரக்கூடிய இரத்தம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். தமனிகள்லேருந்து நாடிகள்லேருந்து வரக்கூடிய இரத்தம், இவை வந்து ரீனல் ஆர்டரி மூலமாக உங்களுக்கு வருது. ஸோ இடது சிறுநீரகத்துக்கு இடது சிறுநீரக நாடி, அதாவது லெஃப்ட் கிட்னிக்கு லெஃப்ட் ரீனல் ஆர்டரி மூலமாகவும், வலது கிட்னிக்கு அதாவது வலது சிறுநீரகத்துக்கு ரைட் ரீனல் ஆர்டரி, அதாவது வலது பக்க சிறுநீரக நாடியும் வந்து உங்களுக்கு இரத்தத்தை கொடுக்குது. சிறுநீரகங்கள் வந்து அளவில் சிறியதாக இருந்தாலும் அதனுடைய தொழிலும் வேலைப்பளுவும் நிறையவே இருக்குது. சுமார் ஒரு நாளைக்கு 180 லிட்டர் அளவுக்கு இரத்தத்தை வந்து இந்த சிறுநீரகங்கள் வந்து சுழற்சி செய்து அனுப்புதான். மறுசுழற்சி, அதாவது ரத்தத்தில் சுத்தம் செய்து அதில் இருக்கிற கழிவுகளை வெளியேற்றி அதுக்கு அதில் இருக்கிற நல்ல விஷயங்களை ரீஅப்சார்ப் பண்ணின்னு இந்த வேலையை வந்து சுமார் 180 லிட்டர் அளவுக்கு ஒரு நாளைக்கு வேலை செய்யக்கூடிய அளவுக்கு சிறுநீரகம் வந்து சிறப்பானதாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் மிகவும் அவசியமானதாகவும் அமைஞ்சிருக்கு. இருதயத்துலேருந்து பம்ப் பண்ணக்கூடிய ரத்தத்தில் சுமார் 20% ரத்தமானது நேரடியாக சிறுநீரகத்துக்கு தான் விநியோகப்படுத்தப்படுகிறது. ஒவ்வொரு நாடியுமே சிறு சிறு கிளைகளாக, அதாவது ஒரு ரீனல் ஆர்டரியுமே உள்ள சிறு சிறு கிளைகளாக பிரிந்து சிறுநீரகத்திற்கு உள்ள அதிகமான அளவு இரத்தத்தை விநியோகம் செய்யக்கூடிய செயலை வந்து செய்யுது. இந்த சின்ன சின்ன நாடிகள் ஒன்றொன்றுமே வந்து ஒரு சிறுநீரகத்திலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கலன் கோலத்திற்கும் வந்து உங்களுக்கு ரத்தத்தை வந்து சப்ளை பண்ணுது. அதை இன்டீரியோலர் ஆர்டரிஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து உருவாக்குகிறது. இந்த கலன் கோலத்துக்கு கூடாகவே கலன்கோல வடி திரவம், அதாவது அங்கே சிறுநீரகத்தில் வடிகட்டக்கூடிய அந்த திரவம் வந்து பவுமன் கேப்சியூல் அப்படிங்கிற அந்த உரையின் வழியாக சிறுநீரகத்தை வந்து உள்ள அடைகிறது. சிறுநீரகத்தில் இருந்து நீரையும் உங்களுடைய பல உப்புக்களையும் தாதுக்களையும் ஊட்டச்சத்துக்களையும் உறிஞ்சுவதற்காக, மேலும் கார்போனிக் ஆசிட் அப்படிங்கிறத கடத்துறதுக்காகவும் நாடிகள் பிரிந்து மீண்டும் சில மயிர்த்துளை குழாய்களை வந்து, அதாவது வென்யூல்ஸை உருவாக்குகின்றன. இந்த குழாய்களால் ரீஅப்சார்ப்ஷன் பண்ணப்பட்ட, அதாவது மீண்டும் உறிஞ்சப்பட்ட இரத்தமானது சிறுநீரக நாளங்களில் சிரைகளில், அதாவது ரீனல் வெயின்ஸ் அப்படிங்கிறதுல கலந்து மீண்டும் இருதயத்தை அடைகிறது.
அதாவது இங்கே சிறுநீரகத்தோட முக்கியமான பணி என்னன்னு பார்த்தோம், வடிகட்டுதல், ரீஅப்சார்ப்ஷன்னு பார்த்தோம் இல்லையா. அப்படி நடக்கக்கூடிய செயல்களுக்கு இரத்த நாளங்களில் இருந்து, அதாவது இருதயத்திலிருந்து உங்களுக்கு உடலோட பிற பாகங்களுக்கு கடத்தக்கூடிய செயல் செய்யும்போது ரீனல் ஆர்டரி அப்படிங்கிற சிறுநீரக தமனி மூலமாக ஒரு நெஃப்ரான்குள்ளேயும் உங்களுக்கு ரத்தம் உள்ளே கடத்தப்படும் பொழுது அந்த நெஃப்ரான்களில் இருக்கக்கூடிய மெல்லிய சவ்வுகள் மூலமாக அந்த இரத்தமானது அந்த நெஃப்ரானுக்குள்ளே போயிட்டு அங்கே இருந்து வடிகட்டுதல், ரீஅப்சார்ப்ஷன் எல்லாம் முடியும் போது அங்கே ரீஅப்சார்ப் பண்ணப்படக்கூடிய, அதாவது மீண்டும் உறிஞ்சி எடுக்கப்படக்கூடிய சத்துக்களும் சரி, வடிகட்டுதல் முடிந்த பிறகு இருக்கக்கூடிய இரத்தமும் சரி, மீண்டும் உடலோட பல பாகங்களுக்கு, அதாவது இருதயத்துக்கு மறுபடியும் சுத்தம் செய்கிறதுக்காக அனுப்பப்படணும் இல்லையா. அப்படி செய்யக்கூடிய செயல்களுக்கு ரீனல் வெயின்ஸில் மூலமாக வெளியேற்றப்படுகிறது. ரீனல் ஆர்டரி மூலமாக சிறுநீரகத்துக்கு உள்ள ரத்தம் வருது. அங்கே இருந்து சிறுநீரகத்தின் பல்வேறு செயல்பாடுகளுக்காக நம்ம சொல்லுவோம் இல்லையா, மைன் கேப்சியூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கேபிலரிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சின்ன 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 இரத்த குழாய்கள் மாதிரி உருவாகி அவை இன்டர்லோபார் சிஸ்டம் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்குது. அந்த அமைப்புகள் மூலமாக சிறுநீரகத்தின் நெஃப்ரான்ஸ்களுக்குள்ள பல செயல்பாடுகள் செய்யப்பட்டு மீண்டும் அந்த இரத்தமானது அந்த வெனியூல்ஸ் அப்படிங்கக்கூடிய சின்ன மயிர் துளையை விட சிறிய அளவிலான இரத்த குழாய்கள் மூலமாக மீண்டும் எங்கே அனுப்பப்படுது, ரீனல் வெயின்ஸ்குள்ளே புகுந்து அதன் மூலமாக மீண்டும் உடலுக்கு, இருதயத்துக்கு பம்ப் பண்ணுறதுக்கு கடத்தப்படுது. இந்த அஃபரண்ட் எஃபரண்ட் அப்படிங்கிறது படத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். அஃபரண்ட் அப்படிங்கிறது உள்ளே நுழையக்கூடிய பகுதி. அந்த பகுதி வழியாக உங்களுக்கு இரத்தமானது சிறுநீரகத்துகள் நெஃப்ரானுக்கு உள்ளே செலுத்தப்படுது. அங்கே இருந்து எல்லா செயல்பாடுகளும் நடந்து எஃபரண்ட் ஆர்ட்ரியோல் அப்படிங்கிற, அதாவது அந்த பகுதிகள் வழியாக வெளியேற்றப்படுது. அடுத்ததாக உங்களுக்கு இன்டர்லோபார் வெயின் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் உங்களுக்கு சிறுநீரகத்தில் ப்ராசஸ்லாம் முடிஞ்ச பிறகு அந்த இரத்தத்தை மறுபடியும் இதயத்துக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய வெயின்ஸ். அடுத்ததாக சிறுநீரகத்துக்கான நரம்பு விநியோகம், அதாவது நர்வ் சப்ளை அப்படிங்கிறத பார்க்கும்போது நம்மளுடைய நரம்பு மண்டலமானது சிறுநீரகங்களை உங்களுக்கு ரீனல் பிளக்ஸஸ் அப்படிங்கிற நரம்பு தொகுப்புகள் மூலமாக தான் உங்களுக்கு தொடர்பில் வச்சுருக்கு. இவை என்ன அப்படின்னா நரம்பு இழைகள். உங்களுக்கு இந்த சிறுநீரகத்தோடைய ஆர்டரிஸ் வழியாக உங்களுக்கு நுழையக்கூடிய ஒரு நரம்பு தொகுப்புகளாகும். இவை எங்கேருந்து வருதுன்னா சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறதுல உங்களுக்கு அதன் மூலமாக உங்களுக்கு இந்த ரீனல் ஃப்ளக்ஸஸ் அப்படிங்கிற தொகுப்பு அமைஞ்சு உங்களுக்கு மூளைக்கும் சிறுநீரகத்துக்குமான தொடர்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. இந்த சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னா வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன், அதாவது நரம்பு தூண்டுதல்கள் சமிக்ஞைகள்னு சொல்லுவோம் இல்லையா, அவற்றை சிறுநீரகத்திலிருந்து உங்களுக்கு தூண்டி விடுது. இதன் மூலம் சிறுநீரக இரத்த ஓட்டம் உங்களுக்கு சமநிலைப்படுத்தப்படுகிறது. உங்களுக்கு அதனுடைய வேகமோ அதனுடைய ஓட்டமோ குறைக்கப்படுகிறது. அதே போல் உங்களுக்கு பாராசிம்பத்தட்டிக் நரம்பு மண்டலங்கள் மூலமாக உங்களுக்கு சிறுநீரகத்திற்கான சமிக்ஞைகள் வந்தடைகின்றன. இந்த வேலையை செய்யக்கூடியது இந்த ரீனல் பிரான்ச்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிளைகள் வேகஸ் நர்வ் அப்படிங்கிற நரம்பு தொகுப்புகள் மூலமாக உங்களுக்கு செயல்பாடுகள் நடக்குது. ஆனால் இதை சார்ந்த ஆராய்ச்சிகள் இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கிறதால நம்மளால் துல்லியமாக இதுதான் செய்யுதுன்னு சொல்ல முடியலை. சிறுநீரகத்துக்கு வரக்கூடிய அந்த சென்சரி இன்புட் அப்படிங்கிறது உங்களுக்கு T10 T11 அந்த இடங்களில் இருக்கக்கூடிய அந்த முதுகு தண்டோட அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய சிக்னல்கள் மூலமாக சமிக்ஞைகள் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய அந்த நரம்பு மண்டலத்தின் மூலமாக உங்களுக்கு மூளைக்கு கடத்தப்படுது. இதனால் இந்த நம்மளுடைய முதுகு பகுதியில் T11 T12 அந்த இடங்கள் சார்ந்து அமையக்கூடிய வலி ஏதாவது இருந்ததுன்னா அவை சிறுநீரகத்திலிருந்து ஏற்படக்கூடிய வலியாகவும் நம்ம குறிச்சிக்கலாம். அடுத்ததாக சிறுநீரகத்தோட செயல்பாடுகள் அப்படிங்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சிறுநீரகத்துக்கும் தலைக்கு மேலே தொப்பி போன்ற ஒரு அமைப்பு இருக்குது
ஒட்டிக்கிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அந்த அமைப்புக்கு பேர் வந்து அட்ரீனல் கிளாண்ட்ஸ், அன்னீரக சுரப்பிகள் அல்லது தொப்பி சுரப்பிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இது கூடவே இருக்குது அப்படின்னா, நம்மளுடைய இரத்த அழுத்தத்துக்கும் இந்த சிறுநீரகம் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. நமக்கு பயம், பதட்டம் வருது அப்படின்னா, அப்போ நமக்கு ஒரு விதமான அடி வயிற்றில் ஒரு உணர்வு தோன்றும் இல்லையா. அந்த மாதிரி உணர்வுகளை உருவாக்கக்கூடிய விஷயமும் இந்த அட்ரீனல் கிளாண்டு தான் முக்கிய பங்கு வகிக்குது. அதை பற்றியும் நம்ம வந்து இப்போ கொஞ்சம் பார்த்துக்கலாம். இன்னொரு வீடியோவில் முழுசாகவே அதனுடைய பயன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ சிறுநீரகத்தோட பணிகளில் உங்களுக்கு ஆல்டோஸ்டிரோன் அப்படிங்கக்கூடிய ஒரு என்சைமை சுரக்கக்கூடியது, ஹார்மோனை சுரக்கக்கூடியது வந்து இந்த அட்ரீனல் கிளாண்ட்ஸ். இவை வந்து நம்மளுடைய இரத்த அழுத்தத்துக்கும் பதட்டத்துக்கும் காரணமாக அமைஞ்சிருக்கு. அதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய வேலையை செய்யுது. எப்படி சிறுநீரகத்தில் வந்து உங்களுக்கு ஒரு வெளிப்பக்க கேப்சூல் கார்டெக்ஸ் இருக்குது, ஒரு மெடுல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தோமோ, அதே மாதிரி தான் இந்த அட்ரீனல் கிளாண்டுக்குள்ளேயும் ஒரு கேப்சூல் வெளிப்பக்க உறை அமைஞ்சிருக்கு, கார்டெக்ஸ் அப்படிங்கிற புரணி ஏரியா அதாவது வெளிப்பக்கம் அமைஞ்சிருக்கு, மெடுல்லா அப்படிங்கிற உள்பக்கம் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த அட்ரீனல் வந்து பல்வேறு சுரப்புகளை வந்து நமக்கு சுரக்கிறதன் மூலமாக நம்மளுடைய உடலோட சமநிலையை வச்சுக்கிறதுக்கும் உதவியாக இருக்குது. இந்த அட்ரீனலில் சுரக்கக்கூடிய சில முக்கியமான ஹார்மோன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆல்டோஸ்டிரான், கார்டிசோல், எபினெஃப்ரின், ஆண்ட்ரோஜன்ஸ். இதனுடைய செயல்கள் எல்லாம் வந்து நம்ம தனியாக எண்டோக்ரைன் சிஸ்டம் படிக்கும்போது, அதாவது சுரப்பிகள் மண்டலத்தை படிக்கும்போது நம்ம படிக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சிறுநீரகத்தோட பயன்பாட்டு அலகு, ஃபங்க்ஷனல் யூனிட் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அப்படிங்கிற நெஃப்ரான்ஸ். நெஃப்ரான் அப்படிங்கிறது ஒரு தனி அமைப்பாக இருந்தாலும் பல லட்சக்கணக்கான நெஃப்ரான்கள் இணைந்து கூட்டாக வேலை செய்கிறது தான் சிறுநீரகத்தோட அமைப்பு அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த நெஃப்ரான்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முழுக்க உங்களுக்கு குழாய்கள், நாளங்கள் மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. இந்த ஒரு நெஃப்ரான்லையும் வந்து 2 கேபிலரி பிளட்ஸ் அதாவது இரத்த தந்துகிகள் வந்து அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக கிளாமருலஸ் அப்படிங்கிற ஒரு பகுதி அமைஞ்சிருக்கு. அடுத்தது பெரிடியூபுலார் கேபிலரி பெட் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது. அடுத்ததாக உங்களுக்கு லூப் ஆஃப் நெஃப்ரான் ஆர் ஹென்லே லூப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பகுதி அமைஞ்சிருக்கு. இறுதியாக கலெக்டிங் டக்ட் அப்படிங்கிற பகுதியோட முடியுது. இது முழுக்கவுமே இரத்த குழாய்கள், இரத்த நாளங்களோடையும் இணைந்து பிணைந்த ஒரு அமைப்பாக தான் அமைஞ்சிருக்கு. இந்த கிளாமருலஸ் அப்படிங்கிற பகுதிக்கு வந்து தமனிகளால் உணவளிக்கப்படுகிறது. அங்கே தான் வடிகட்டுதல் அப்படிங்கிற வேலை நடக்குது. இன்டர்லோபுலார் தமனிலிருந்து எழக்கூடிய அஃபரண்ட் ஆர்ட்ரியோல் இரத்தம் அளிக்கும் நாளமாகும். அதாவது நெஃப்ரானுக்கு இரத்தத்தை அளிக்கக்கூடிய நாளமாக செயல்படுது. கிளாமருலஸ் வழியாக சென்ற இரத்தத்தை வந்து எஃபரண்ட் ஆர்ட்ரியோல் அப்படிங்கிற அந்த இரத்த நாளம் வந்து பெற்றுக்கொள்கிறது. சிறுநீரகங்கள் வந்து அயோட்டா அப்படிங்கிற பெருநாடியில் இருந்து, பெருந்தமனியில் இருந்து உங்களுக்கு இரத்தத்தை உள்வாங்கிக்குது. அந்த வடிகட்டுதல் வேலை முடிஞ்சு, உறிஞ்சுதல் வேலை முடிஞ்சு, இரத்தத்தை வந்து என்னென்ன தேவையோ அதையெல்லாம் அப்சார்ப் பண்ணிவிட்டு சிறுநீரை வெளியேற்றக்கூடிய வேலை முடியும் போது அந்த சிறுநீரகத்தில் இருக்கிற மீதி ரத்தம் இருக்கு இல்லையா, அது வந்து வீனகேவா அப்படிங்கிற, அதாவது ரீனல் வெயின்ஸ் மூலமாக வீனகேவா அப்படிங்கிற அந்த இரத்த நாளத்தை வந்து அடைந்து அது மூலமாக இதயத்தை வந்து அடைகிறது. நெஃப்ரானோட அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த படத்தில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதாவது உங்களுக்கு வெளியே பார்த்திங்கன்னா ஒரு கிண்ணம் ஆறு ஒரு வளைவாக விடிஞ்சு ஒரு பிடிச்சிருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா, சி மாதிரி ஒரு அமைப்பு. இதை வந்து நெஃப்ரானோட தலைன்னு சொல்லலாம். தலைப்பகுதி மாதிரி ஒரு நுழைவாயில் ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பகுதி வந்துட்டு உங்களுக்கு கிண்ணம் மாதிரி அமைஞ்சிருக்கிறதால அதுக்கு பவுமன்ஸ் கேப்சியூல் அப்படின்னு பேர். பவுமன் கிண்ணங்கள் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு உள்ள இரத்த நாளங்களுக்கான ஒரு வலை மாதிரியான ஒரு அமைப்பு வந்து உருவாகி இருக்குது. அந்த பகுதிக்கு வந்து கிளாமருலஸ் அப்படின்னு பேர். ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஃபரண்ட் ஆர்ட்ரியோல், அஃபரண்ட் ஆர்ட்ரியோல் அப்படின்னு 2 இரத்தத்தை உள்ளே அனுப்பி செய்யக்கூடிய அந்த இரத்த நாளங்கள் வந்து அமைஞ்சிருக்கு. உள்ள சின்னதாக அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த விஷயத்துக்கு வந்து கிளாமருலஸ் கேபிலரிஸ்னு பேர். அதாவது சின்ன தந்துகிகள்னு சொல்லுவோம். மைன்யூட் ஒரு சிறிய அளவிலான
இரத்த நாளங்களோட ஒரு வலைப்பின்னல் தான் அந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. அடுத்ததான் நீங்கள் பார்த்தீங்கன்னா வளைந்து நெளிந்து வரக்கூடிய அந்த பகுதி பௌமன் கிண்ணத்துலேருந்து மேலே ஏறி ஒரு வளைவோடு இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபூல் அப்படிங்கிறது பேர். அங்கேருந்து இறங்கி மறுபடியும் ஒரு யூ வடிவத்தை எடுத்து மேலே ஏறக்கூடிய இடம் வரைக்குமே வந்து உங்களுக்கு அசெண்டிங் லிம் டிசெண்டிங் லிம் அசெண்டிங் லிம் அப்படின்னு பேர். அந்த வளைவுக்கு மட்டும் உங்களுக்கு லூப் ஆஃப் ஹென்லி அப்படிங்கிற பேர். இந்த கேபிலரி நெட்வொர்க்கும் அதாவது இந்த இரத்த நாளங்களுக்கான வலைப்பின்னலுமே இதனோட தொடர்ந்தே அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக அங்கிருந்து மேலே ஏறி போகக்கூடிய இடம் வந்து டிஸ்டல் கன்வல்யூட்டட் டியூபுல் அப்படின்னு பேர். அடுத்து தனியாக இறங்கக்கூடிய இடத்துக்கு வந்து கலெக்டிங் டியூபுல் ஆர் கலெக்டிங் டக்ட்னு பேர். இந்த இத்தனை பேரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு இடத்துலையும் ஒரு பணியானது செய்யப்படுகிறது. நம்ம சிறுநீரகத்தோட பணியாக என்ன பார்த்தோம்? வடிகட்டுதல், மீளுறிஞ்சுதல், கழிவுகளை வெளியேற்றுதல் அப்படிங்கிறதுலாம் சிறுநீரகத்தோட பணி. அதே நேரத்தில் உங்களுக்கு இரத்தத்தோட அடர்த்தியை உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணுது, இரத்த அழுத்தத்தை வந்து உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணி கொடுக்குது, உடலோட சமநிலையை மெயின்டைன் பண்ணுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சிறுநீரகம் செய்துன்னு சொன்னோம் இல்லையா? அந்த எல்லா விஷயமும் இந்த பகுதிகளில் தான் நடக்குது. அதையும் வந்து நம்ம ஒன்றொன்னா தெளிவாக பார்க்கலாம். அதே போல் இந்த நெஃப்ரானில் வந்து எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய ஒரு அரை பகுதி வந்து சிறுநீரகத்தோட கார்டெக்ஸ் பகுதியிலும், அடுத்த அரை பகுதி வந்து சிறுநீரகத்தோட மெடுல்லா பகுதியிலும் தொடர்புடையதாக இருக்குது. அடுத்ததாக அந்த ரீனல் பெல்விஸ் அப்படிங்கக்கூடிய இடத்தோட தொடர்புடையதாக கலெக்டிங் டக்ட் அப்படிங்கிற அந்த கழிவுகளை சேகரிக்கக்கூடிய அந்த குழாய்கள் வந்து அந்த பகுதியில் அமைஞ்சிருக்கு. அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்போ என்னென்ன பகுதி எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா, இந்த பௌமன்ஸ் கேப்சியூல் அப்படிங்கிற பகுதியும், ப்ராக்சிமல் கன்வல்ட்டட் டியூபுல் அப்படிங்கிற பகுதியும், டிஸ்டல் கன்வல்யூட்டட் டியூபுல் அப்படிங்கிற பகுதியும் கார்டெக்ஸ் பகுதியில் அமைஞ்சிருக்கு. அதனோட நீட்சியாக உங்களுக்கு இந்த லூப் ஆஃப் ஹென்லேன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த பகுதியும், அந்த டிசெண்டிங் லிம் அசெண்டிங் லிம் இதுவும் கலெக்டிங் டக்டோட ஒரு பகுதி முக்கியமான பகுதியும் அகன்ற பகுதியும் வந்து உங்களுக்கு மெடுலா அப்படிங்கிறதுல அமைஞ்சிருக்கு. சிறுநீரகத்துக்குள்ளே செலுத்தப்படக்கூடிய இரத்தத்தில் 20% ரத்தம் மட்டும்தான் இந்த கிளாமருலஸ் வழியாக உள்ளே போகுது. மீதியெல்லாம் அதனை ஒட்டி அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த இரத்த குழாய்கள் வழியாக அப்படியே அந்த நெஃப்ரானோட அமைப்போட பயணிக்குது. அப்படி அந்த கிளாமருலஸ்குள்ளே நீங்கள் போகக்கூடிய அந்த இரத்தத்தில் என்ன மேஜராக வடிகட்டுது அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது சின்ன அளவில் ரொம்ப சிறியதாக இருக்கக்கூடிய தாதுக்கள் மட்டும்தான் உள்ளே போகுது. மிகப்பெரிய புரத சத்துக்களோ இரத்த அணுக்களோ வந்து அங்கே வடிகட்ட அனுமதிக்கப்படுவதில்லை. இங்கே உள்ளே போகக்கூடிய அது வந்து இரத்தத்தோட பெரும்பாலும் பிளாஸ்மா தான் வந்து இந்த கேப்சியூல் வழியாக உள்ளே போகுது. அங்கே வந்து சின்ன சின்ன துளைகள் இருக்கக்கூடிய ஒரு வகையான சவ்வு தான் அமைஞ்சிருக்கு. அந்த சவ்வில் வந்து அந்த துளைகளுக்கு உள்ள நீரில் கரையக்கூடிய பொருட்கள் மட்டும்தான் உள்ளே வந்து வடிகட்டப்படுதல் அப்படிங்கிறது நடக்குது. அப்படின்னா என்ன? தெரிஞ்சோ தெரியாமலோ கூட உடம்பில் இருக்கக்கூடிய முக்கியமான புரதங்களோ இரத்த அணுக்களோ கழிவாக வெளியேறிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்குது. அதற்கு அடுத்ததாக பயணிக்கக்கூடிய இடத்துல வந்து ப்ராக்சிமல் கன்வல்ட்டட் டியூபியூல் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் உங்களுக்கு நீரும் சில நேரங்களில் வடிகட்டப்படுது. அதை விட முக்கியமாக உடம்புக்கு தேவையான தாது உப்புக்கள் எப்படி சொல்லலாம்? சோடியம், குளோரைடு உப்புக்கள், மெக்னீஷியம், கால்சியம் இது போன்ற தாது உப்புக்கள் வந்து மீண்டும் உறிஞ்சப்படுகிறது. அந்த ரத்தத்தில் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக உறிஞ்சப்பட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கேபிலரிஸ் வழியாக மீண்டும் உடலுக்குள்ளேயே செலுத்தப்படுது. ஸோ பௌமன்ஸ் கேப்சியூல் வழியாக உள்ளே வரும்போது ஒரு வடிகட்டுதல் விஷயம் நடக்குது. அதில் என்னென்ன வடிகட்டுதல் அப்படின்னு நடக்குதுன்னா, சோடியம் குளோரைடு உப்பு, பொட்டாசியம் உப்பு, HCO3 அயனிகள், அப்புறம் நீர் H2Oங்கிற நீர், அப்புறம் குளுக்கோஸ், அமினோ அமிலங்கள், அப்புறம் கிரியாட்டினைன், யூரியா போன்ற பொருட்கள் எல்லாம் தான் கழிவு நீக்கத்துக்கு அடுத்த விஷயத்துக்கு வந்து உங்களுக்கு ரீஅப்சார்ப் பண்ணப்பட்டு உங்களுக்கு உறிஞ்சப்படுது, கடத்தப்படுது. அடுத்ததாக ஃபில்ட்ரேஷனில் இதெல்லாம் நடக்குது. அதற்கு அடுத்ததாக ப்ராக்சிமல் கன்வல்ட்டட் டியூபியூலில் இருந்து
இந்த வடிகட்டுதலுக்கு அடுத்த ஸ்டேஜில் உங்களுக்கு ரீஅப்சார்ப்ஷன் விஷயம் நடக்குது. என்னென்ன ரீஅப்சார்ப்ஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோடியம் குளோரைடு உப்பு, நீர், பொட்டாசியம் உப்புக்கள், அப்புறமா குளுக்கோஸு, அமினோ அமிலங்கள், இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்குது. அது இல்லாமல் கார்பானிக் ஆசிட்னு சொல்லக்கூடிய HCO3 அப்படிங்கிற விஷயங்களும் உங்களுக்கு, அதாவது அமிலத்தன்மையை கொடுக்கக்கூடிய, உடலுக்கு அமிலத்தன்மையை கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது எல்லாமே கூட உங்களுக்கு தேவைப்பட்டால் உடலுக்கு ரீஅப்சார்ப் பண்ணப்பட்டு மீண்டும் ரத்தத்தில் செலுத்தப்படுது. இல்லை இந்த விஷயங்கள் உடலில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு சமிக்ஞை இருந்ததுன்னா கழிவோடு சேர்த்து வெளியேற்றப்படுது. அடுத்ததாக இந்த இடத்துல யூரிக் அமிலமும் ஆர்கானிக் அமிலங்களும் செக்ரீஷன் அப்படிங்கிற ஒரு வேலை நடக்குது. அடுத்ததாக உங்களுக்கு டிசெண்டிங் டியூபியூல் அண்ட் அசெண்டிங் டியூபியூல்னு வரக்கூடிய அந்த யூ வடிவ இடத்துல அந்த கீழே வளையக்கூடிய அந்த வளைவுக்கு லூப் ஆஃப் ஹென்லேன்னு பேர். இந்த டிசெண்டிங் இறங்கக்கூடிய அந்த டியூப்பில் முக்கியமாக நீர், தேவையான அளவுக்கு நீர் எந்த அளவுக்கு உறிஞ்சப்பட முடியுமோ அந்த அளவுக்கு அந்த இரத்தத்தில் இருந்து, கழிவுகள் நீர்லேருந்து நீரானது உறிஞ்சப்படுது. அந்த வளைவு முடிஞ்ச பிறகு உங்களுக்கு உப்புக்கள் இருக்கு இல்லையா, சோடியம் குளோரைடு, அது அளவுக்கு அதிகமாக உறிஞ்சப்படுது, தேவைப்படும் உடலுக்கு தேவையான அளவுக்கு. அதுக்கு அடுத்து அது மேலே ஏறி உங்களுக்கு டிஸ்டல் கன்வல்யூட்டட் டியூபியூல் அப்படிங்கிற இடத்துக்கு போகும்போது இங்கே ஆல்டோஸ்டிரோன் அப்படிங்கிற அந்த ஹார்மோன் இருந்ததுன்னா, அந்த ஹார்மோன் அவைலபிளாக இருந்ததுன்னா நீர் எவ்வளவு தேவையோ உடம்பில், ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, டீஹைட்ரேட்டடாக இருந்தால் தண்ணியை வெளியே விடாது, நல்ல ஹைட்ரேட்டடாக நீர் தன்மை நிறைந்து இருந்தால் நீரை வெளியேற்றிடும். அந்த வாட்டர் பேலன்ஸ், ஆஸ்மோலிசிஸ்னு சொல்லக்கூடிய அந்த வாட்டர் பேலன்ஸ் இந்த இடத்துல சரிப்படுத்தப்படுகிறது. அதற்கு அடுத்ததாக கலெக்டிங் டக்ட் வர்ற வரைக்குமே உங்களுக்கு ரீஅப்சார்ப்ஷன் அப்படிங்கிறது திரும்ப திரும்ப நடக்குது. அதாவது நம்ம உடம்புக்கு இரத்த அழுத்தத்துக்கு தேவையான சோடியம் குளோரைடு, அதாவது உப்பு இருக்கா, உப்பு சத்து இருக்கா, நீர் சத்து இருக்கா, இந்த ரெண்டுமே மறுபடியும் நம்ம உடம்பானது வெளியேற்றுறதுக்கு முன்னாடியும் ஒரு செக் பண்ணி, அப்படி தேவை இருந்தால் உங்களுக்கு உள்ளே மறுபடியும் அந்த நீரை உள்ளே இழுத்து போட்டுறது, இல்லை அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா வெளியேற்றுது. இந்த இடத்துல டையூரிட்டிக் ஹார்மோன், ஆன்டி டையூரிட்டிக் ஹார்மோன் அப்படின்னு ரெண்டு விஷயத்தை நம்ம பேசலாம். அது என்னென்னா, யூரிட்டிக் ஹார்மோன் அப்படிங்கிறது சிறுநீரை வெளியேற்று, நீர் தன்மை நிறைய இருக்குது, நீ வெளியேற்று அப்படின்னு சொல்லக்கூடியது தான் டையூரிட்டிக் ஹார்மோன். இல்லை வேணாம், எனக்கு உடம்புல தண்ணி வேணும், கம்மியாக இருக்குது, அப்போது அந்த நீரை நீ சேர்த்து வை, வெளியே விடாது அப்படின்னு சொல்கிறது தான் ஆன்டி டையூரிட்டிக் ஹார்மோன். ஸோ இந்த ஆன்டி டையூரிட்டிக் ஹார்மோன் அவைலபிளாக இருந்ததுன்னா இந்த கலெக்டிங் டக்டில் மறுபடியும் வரும்போது அதில் இருந்தும் நீர் சத்து உறிஞ்சப்படுது. இது எல்லாம் முடிஞ்சு உங்களுக்கு கலெக்டிங் டக்டில் சிறுநீரானது வெளியேறுது. அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு உடம்புக்கு தேவையில்லாத கழிவுகள், யூரியா, யூரிக் ஆசிட், ஹைட்ரஜன் கழிவுகள், நைட்ரஜன் சார்ந்த கழிவுகள், அது மட்டும் இல்லாமல் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மருத்துவ கழிவுகள், உடம்புக்கு தேவையில்லாத பொருட்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் உங்களுக்கு வெளியேற்றப்படும். இதை எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, நீங்கள் உள்ளே அனுப்பக்கூடிய இரத்தத்தில் 90%, 99% மீண்டும் நம்ம உடம்புக்கு வடிகட்டப்பட்டு தேவைப்படுற இடத்துல கடைசி நிமிஷம் வரைக்கும் ரீஅப்சார்ப்ஷன் செய்யப்பட்டு ஒரே 1% தான் நீரோட கழிவுகளாக வெளியேற்றப்படுது. அதில் என்ன இருக்கும், சில சமயங்களில் உடலோட அளவுக்கு அதிகமாக இருந்ததுன்னா அந்த குளுக்கோஸும் வெளியேறும், சில சமயங்களில் நீரும் அதிகப்படியாக வெளியேறும். முக்கியமாக மருத்துவ கழிவுகள், அதாவது ட்ரக்ஸ் அப்படிங்கிற கழிவுகள், யூரியா, யூரிக் ஆசிடு, கிரியாட்டினைனு, அப்புறம் நைட்ரஜன் சார்ந்த கழிவுகள், இது எல்லாமே, அம்மோனியா, இந்த கழிவுகள் எல்லாமே தான் நம்மளுடைய சிறுநீரில் கலந்து கழிவாக வெளியேறும். அடுத்து இந்த கலெக்டிங் டக்ட் அப்படிங்கிறது எங்கே முடியுதுன்னு பார்த்தோம், ரீனல் பெல்விஸ் அப்படிங்கிற ஏரியாவில் முடியுதுன்னு பார்த்தோம். பல்வேறு நெஃப்ரான்களுடைய கலெக்டிங் டக்ட்ஸ் எல்லாமே ஒருங்கிணைந்து ஒரு பெரிய இடமா அந்த பெல்விஸ் அப்படிங்கிற இடத்துல அங்கே இருந்து யூரிட்டர் மூலமாக, சிறுநீரக குழாய் மூலமாக, சிறுநீர் குழாய்கள் மூலமாக உங்களுக்கு 2 பக்க சிறுநீரகத்திலேருந்தும் கலெக்ட் செய்யப்பட்டு சிறுநீர் பையில் சிறுநீராக சேமிக்கப்படுகிறது, தேவைப்படும் போது வெளியேற்றப்படுகிறது. இதுதாங்க சிறுநீரகத்தோட முக்கியமான பணிகள்.
நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள், சிறுநீரக அமைப்பில் என்னென்ன இருக்குது, அதனுடைய செயல்பாட்டு அலகான நெஃப்ரான் அப்படின்னா என்ன, அதனுடைய செயல்பாடுகள் என்ன, சிறுநீரகத்தோட பணிகள் என்னென்ன அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கும்போது நம்ம சிறப்பான சேவையை கொடுக்க முடியும். சிறுநீரகம் சார்ந்து வரக்கூடிய நோய் தொந்தரவுகளை அடுத்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். இன்றைக்கி சிறுநீரகம் எங்கே அமைஞ்சிருக்கு, அதனுடைய பணிகள் என்ன, அதனுடைய செயல்பாடுகள் என்ன, அது எப்படி வேலை செய்யுது, அதனுடைய அலகுகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி.